எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதிலே சந்தோஷப்படுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். தாவீது தேவனுடைய ஆலயத்தில் வருவதிலே சந்தோஷப்பட்டார். ஆலயத்தில் அவருடைய கிருபை இருக்கிறது, ஆலயத்தினுடைய அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவருடைய தேடி வரும்போது எல்லாருக்கும் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், குறைவைகள் நிறைவாக்குகிறார். கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் வாழ்வது இந்த உலகத்திலே பெரும் ஆபத்தாக இருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிகிறான். ஆகையினாலே நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். யார் நம்மை பாதுகாப்பா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலி வம்சத்தால் இருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வியாதிக்கும் பலவீனத்துக்கும் நோய்களுக்கும் உலகத்தில் வருகிற ஆபத்துக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லியிருக்கிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது. பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறது என்னங்கன்னா, இந்த உலகத்தில் பாவம் பெருகின அந்த நாட்களில் நீங்கள் கவனித்தீங்கன்னா ஜனங்களை அதை உணராத இருந்தாங்களா. வாரிக்கொண்டு போக மட்டும், வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் அவர் என்ன பண்ணாங்களே, உணராத இருந்தாங்க. இன்றைக்கி உணர்வில்லாத ஒரு இருதயத்தை சபைகளில் பார்க்க முடிகிறது. பயபக்தி இல்லாமல் உணர்வில்லாத ஒரு மனுஷர்களை நான் பார்க்க முடியுது பாருங்கள். அந்த உணர்வு வேணுங்க. அடித்தா உணர்வு இருக்கணும், திட்டுனா உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் தான் மனுஷனுக்கு புத்தி தெரியும். அந்த உணர்வே இல்லாத வாழ்ந்தாங்க நோவா காலத்தில். பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, தான் செய்கிறது பாவம் என்கிறதை மனுஷர் என்ன பண்ணலை, உணரலை. உணராத இருதயம் இருந்தபோது அவருடைய பாவத்தின் நிமித்தம் பூமியை கர்த்தர் நிகிரகம் பண்ணினார், அழித்து போட்டார். ஒரு விசை நோவா காலத்தில் இந்த உலகம் முழுவதும் அழிந்து போனது. ஆதாமுடைய சந்ததியில் பிறந்த அக்கிரமம் பாவம் செய்த எல்லா ஜனங்களையும் ஒரு விசை அந்த இடத்துல அழிக்கப்பட்டார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? பாவம் பெருகின இடத்திலே அவருடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவங்க எவ்வளோ நாள் ஆண்டவர் பொறுத்திருந்தார்? எத்தனையோ நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் அவரோடு போராடினார், மனுஷனுடைய இருதயத்தில் போராடினான். ஆனாலும் அவன் செய்வதிலே, பாவம் செய்கிறதில்லை, துணிகரமான அக்கிரமம் செய்வதில்லை. ஆணும் கல்யாணம் பண்ணுறது, பெண்ணும் கல்யாணம் பண்ணுறது, துணிகரமான பாவம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காட்டு மிராண்டியை போல ஒரு மனிதனை படைக்கும் போது ஆண்டவர் எப்படி படைத்தார்? நல்ல மனிதனாக படைத்தார். அவன் வாழும்போது வாழ்க்கையை பார்த்தா பிசாசு அவனை ஆட்கொண்டதினாலே அவன் கொடூர மனிதனாக, கொலைகாரனாக, துணிகரம் உள்ளவனாக, துன்மார்க்கனாக, தூஷிக்கிறவனாக, இருமாப்பு உள்ளவனாக, தாய் தகப்பனை அடிக்கிறவனாக, இழிவாய் நடத்துகிறவனாக, இரக்கம் இல்லாதவனாக, அன்பு இல்லாதவனாக மனிதன் வாழ்ந்து தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்காமல், தேவனுடைய சிக்ஷையை அவர் உணராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். உணர்வில்லாத மனிதர்களாக இருந்தாருங்க பாங்க. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியல அவங்களால. அந்த அளவுக்கு அவங்க காட்டு மிராண்டியாக வாழ்ந்ததினாலே அந்த இனமே அழிக்கப்பட்டது. மனம் திரும்பாமல் போனால் இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏகமாய் கெட்டு போவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சபையை எதுக்கு வைத்திருக்கிறான்னா, நாம் இங்கே மறுரூபமாக்கப்படுகிறோம். சபையில் உபதேசத்தினாலே நாம் மறுரூபமாக்குறோம். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். எது தீமை, எது பொல்லாங்கு, எது அக்கிரமம், எது அநியாயம் என்பதை சபைகளிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை கேட்டு நாம் என்ன பண்ணணும்? மனம் திரும்புகிறோம். அந்த மனம் திரும்புதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். அல்லேலூயா. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பெரிய ஆபத்துகள் நம்ம நோக்கி வருகிறது. கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேரழிவுகள், மழையினாலும் வெள்ளங்களினாலும் காற்று மூலமாக இன்னைக்கு அநேக பாதிப்புகள் உலகத்திலே பல பகுதிகளிலே பாதிக்கப்பட்டு மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இது கடைசி காலம் என்று இயேசுநாதர் சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்லலை, கடைசி காலம் என்பது இயேசுநாதர் சொன்னார். கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் வேதம் நமக்கு போதித்திருந்தோம். நாம் அதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அவரை நாம் தேடும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பிலே நாம் வாழ முடியும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பாதுகாப்பிலே வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம் என்றால் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பாதுகாப்புக்குள்ளே வாழணும். ஆமீன். அல்லேலூயா. இயேசு கடவுளானார், மனிதர்கள் ஏன் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்யணும்? சில கேள்விகள் மனிதர்கள் கேட்குறாங்க. இயேசு கடவுளா?
அப்படி கடவுளாக இருந்தால் அவர் ஏன் சிலுவையில் அறைந்து கொலை செய்யணும்? இன்றைக்கி உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இயேசு கடவுளாக இருந்தால், நான் கூட சின்ன வயசில் இயேசு அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி இயேசு கடவுளாக இருந்தால் எங்கள் ஆட்கள்லாம் சேர்ந்து கொலை செய்து என்ன பண்ணாங்க, சிலுவையில் இருந்து சாகடிச்சிட்டாங்களே. அவர் கடவுளாக இருந்தால் கொலை செய்ய வந்தவங்களே, அடித்தவங்களே, கன்னத்தில் அறைந்தவர்கள், காரி துப்பினவர்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணிருக்கலாம், அழிச்சிருக்கலாமே. ஏன் அதை செய்யலை? அவர் கடவுளாக இருந்தால் அதை செய்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதா இல்லையா? வரும், எல்லாருக்கும் வரும். இயேசு கடவுளா, இயேசு மனிதனாக பிறந்ததினாலே அநேகருக்கு இந்த சந்தேகம் வருகிறது. ஆகினால் இயேசு கடவுளாக இருந்தால் ஏன் அவரை சிலுவையில் மனிதர்கள் அறைந்தார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுகிறது. நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18 வாசிங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். என்ன சொல்ல வரார் இயேசு? சிலுவையிலேயே அவர் ஏன் அவர் கொன்னாங்க அப்படின்னா, அவங்கள கொன்னாங்க, அவங்க கொல்லலை. வேதம் என்ன சொல்லுது? பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளணும். யாரோ இயேசுவை கொலை செய்தாங்கன்னா, எத்தனையோ தடவை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் இயேசு கொலை செய்ய முடிஞ்சுதா? 3 தடவை கொலை செய்ய வந்தாங்க. கொலை செய்ய முடிஞ்சுதா? மலையிலிருந்து தள்ளி விட வந்தாங்க, கல்லெறிந்து கொல்ல வந்தாங்க. அந்த இடத்துலலாம் இயேசு அது என்ன பண்ணார்? மறைந்து போனார். இயேசுவை கொலை செய்வதற்கு அவர் சம்மதிக்கலை. யாரும் அவர் கொலை செய்ய முடியாது. அவர் நம்ம என்ன சொல்கிறாரு? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால், நான் ஜீவனை கொடுக்கிறேன், நான் ஜீவனை கொடுக்கவே வந்தேன்னு சொன்னார். இந்த உலகத்தில் இயேசு எதற்காக வந்தார்? என் ஜீவனை கொடுக்க வந்தார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி நான் என்ன பண்ண வந்தேன்? மரிக்க வந்தேன்னு சொன்னார். நான் சிலுவையில் இப்படி பாடுபட வந்தேன்னு சொன்னார். வேத புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிற அப்படின்னாலே, பிதா அவர் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். வேத வசனம் சொல்லுது 18ஆம் வசனத்தில், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். எதை எடுத்துக்கொள்ள மாட்டான்? இயேசுடைய உயிரை ஒருவனும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நான் அதை கொடுக்கிறேன். இயேசு தன் ஜீவனை அவர் தான் கொடுக்கிறார். என்னிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. என் ஜீவனை நான் என்ன பண்ணுறேன்? நான் கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் ஜீவனை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னால் அவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. அவர் தான் உலகங்களை உண்டாக்கினார். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளை உண்டாக்கினவர் அவர் தான். தன் ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் பிதாவிடத்திலிருந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை யார் பெற்றிருக்கிறாராம்? இயேசு பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மனிதனாய் வந்தார், தேவகுமாரனாக இந்த உலகத்திலே காணப்பட்டார். எல்லா மனிதருக்கும் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். சிலுவையில் அவர் மரித்தார், சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். இந்த சத்தியம் எல்லாம் உலகத்தில் இருக்க மக்களுக்கு புரியல. இவரை இயேசு எத்துமே சிலுவையில் கொன்னதாகவும், அவர் கடவுளாக இருந்தால் அவர் தப்பித்திருக்கலாமே அப்படின்னு சில கேள்விகளும் கேட்குறாங்க. அவர் கடவுள் தான், 100க்கு 100 அவர் கடவுள் தான். அவர் கடவுளாக இருந்து தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? மனிதனாக வந்தார். கடவுளாக இருக்கிறவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதனுடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில் சுமப்பதற்காக தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக பாவமாக்கப்பட வேண்டும் என்பது தான் பிதாவின் திட்டமாக இருக்கிறது. எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். அந்த பாவத்திற்கு தண்டனை மனிதனுக்கு கொடுக்கணும். மனிதனை பாவத்தில் தண்டனையிலிருந்து மனிதனை மீட்கணும். இயேசுவை தண்டித்து மனிதர்களை ரட்சிப்பதற்காக, மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக இந்த செயலை பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக இந்த உலகத்தில் செய்தார். அல்லேலூயா. அவர் கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட
எழுந்தார். எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் சாத்தானுடைய வல்லமைகளும் மரணத்தின் வல்லமைகளும் அவர் பிடித்து வைக்க முடியல. அவர் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. யாரும் அவர் ஜீவனை எடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. எந்த மனிதனும் அவர் கொல்ல முடியாது. நான் என் ஜீவனை கொடுக்க வந்தேன் சொன்னார். இந்த உபதேசத்தை கேட்டு யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய இடர்கள் வந்தது பாருங்க. இந்த வசனத்தின் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. பெரிய பிரிவினை உண்டாவது பாருங்க. அநேகர் இடறுகிறாங்க. எப்படி இந்த மனிதன் சொல்றாரு அப்படின்னு பார்க்குறாங்க பாருங்க. அவர்கள் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் உன்னை சொல்லை கேட்கிறீர்கள் என்றார்கள். ஆமாம் பாருங்க, இங்கே சொல்லுங்க. இவர் அநேக யூதர்கள் பிரிவினை உண்டாகுது. இவன் இயேசு என்ன சொல்லிட்டாங்க? இவன் பிசாசு பிடித்தவன். இயேசு என்ன பண்ணுறாங்க? பிசாசு பிடித்தவனாக இந்த உலகம் பார்க்கிறது, பைத்தியக்காரனாக பார்த்தது. ஏன் இவன் சொல்லை கேட்கிறீர்கள் என்று அன்னைக்கு இருந்த மத போதகர்கள், அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள், ஆயக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசுவை எதிர்த்தார்கள். இவன் என் ஜீவனை கொடுக்க வந்தேன், அதை எடுக்கவும் மறுபடியும் நான் உயிரோடு கொண்டு எழுந்திருப்பேன் என்று சொன்னபோது இயேசு சொன்னது எல்லாரும் அங்கே என்ன பண்ணாங்க? கேட்டு பிரிவினை உண்டாகுது. பிரிவினை உண்டாகு, இடர்கள் அடைகிறாங்க. இயேசுவை பைத்தியக்காரன் என்று சொல்றது கேட்குறோம். இவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? செவி கொடுக்கக்கூடாது, இயேசுடைய வார்த்தை கேட்கக்கூடாது என்று அநேகர் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? பேசினார்கள். சிலர், வேறு சிலர், இவைகளை பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவோ அப்படி சொன்னாங்க. வாசிங்க. குருடர்களுடைய கண்களை, இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். ஒரு சிலர் பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன், இவனுக்கு செவி கொடுக்காதேன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க? அவன் பிசாசு பிடித்தவனுடைய வசனம் இது இல்லவே. அப்படி பிசாசு பிடித்தவனா இருந்தால், இயேசு பிசாசு பிடித்தவரா இருந்தா குருடருடைய கண்களை திறக்க கூடுமோ? முடியுமா? அவர் அநேக குருடருடைய கண்களை இயேசு என்ன பண்ணாரு? திறந்தார். ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய கண்களை திறந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேகருடைய கண்களை திறந்தார். இன்னைக்கு கண் திறக்கப்படாததுனால மனம் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசு என்ன சொல்றான்? மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அன்னைக்கு பிசாசு அந்த யூதர்களுடைய மனதை இயேசு அறியக்கூடாதபடி குருடாக்கி இருந்தான். அதனால் தான் இயேசுவை மாம்சத்தின்படி அவர்கள் அறிந்தார்கள். இயேசு யூதர், இயேசு தச்சன், அவர் மரியாதையுடைய குமாரன், யோசேப்பின் மகன். அவங்க சகோதரர் நம்மகிட்ட இருக்கிறாங்களே, அவங்க சகோதரி நம்மகிட்ட இருக்கிறாங்களே அப்படி சொல்லி மாம்சத்தின்படி அவர்கள் அறிந்தபடினாலே இயேசுவை தேவகுமாரன் என்று அறியாமல் அவரை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். மாம்சத்தின்படி அறிந்தார்கள். பவுல் சொன்னார், நான் இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி நான் அவரை என்ன பண்ண மாட்டேன்? மாம்சத்தின்படி அறியேன் என்று சொல்கிறார். அவர் மாம்சத்தின்படி அவர் அறிகிற அறிவு நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது. ஆவியின்படி அறிகிற அறிவு தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தின்படி பார்க்குற அந்த இயேசு ஒரு தச்சனுடைய குமாரனாக, மரியாதையுடைய குமாரனாக அவங்க பார்த்தது. ஆனால் இயேசுவை எப்படி பார்த்தாங்க? யாக்கோபும் சொல்றாரு, அவர் மாம்சத்தின்படி நான் அறியல. இயேசுவோட சகோதரன் அவரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இயேசு மரித்ததுக்கு பின்னாடி தான் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. வேதம் சொல்ல அறிஞர் சொல்றாங்க. ஆனாலும் அந்த இயேசுவை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் என்று சொல்றார். அவர் தேவகுமாரனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று இயேசு சொல்கிறார். 16 வசனத்திலே, இந்த தொழுவத்தில் உள்ள வேறு ஆடுகளும், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளும் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னார். ஆமே. இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் என்று சொன்னால் இந்த சபையில் இப்போ இல்லை, நிறைய பேர் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் நிறைய ஆடுகள் இருக்குது. கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். அப்போது நான் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகினாலே
நாம் என்ன பண்ணணும்? எல்லா மந்தைகளையும் நாம் கூட்டி சேர்க்கணும். எல்லா மந்தைகளையும் நாம் கூட்டி சேர்க்கணும். எல்லா ஆடுகளையும் கூட்டி சேர்க்கணும். எல்லா ஆடுகளுக்கும் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆமென். இன்னைக்கு சபையுடைய பொறுப்பு என்னன்னா, சத்தியத்தை அறிந்த நாம் மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும்? போதிக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு அநேக ஜனங்கள் வெட்கப்படுகிறார்கள். இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? வெட்கப்படுறோம். நிறைய ஊழியர்கள், நிறைய விசுவாசிகள் இயேசு குறித்து சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். வெட்கப்படக்கூடாது. ஆமென். சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமப்பதற்கு இயேசு வெட்கப்பட்டு இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? நம்முடைய அநியாயத்தை இயேசு சிலுவையில் சுமப்பதற்கு வெட்கப்பட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாம் இன்னும் பாவத்தில் தான் கிடப்போம், அக்கிரமத்தில் தான் கடந்திருப்போம். அவர் வெட்கப்படலை. நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுதலை செய்வதற்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? வெட்கப்படாமல் இருந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் புஸ்தகம் 1:16 நீங்கள் எடுத்தவர்கள் வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருந்து ஊழியத்தை செய்தார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனுக்கு அது ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதினாலே மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நான் ஏன் இதை வெட்கப்படணும்? இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்ட இந்த இயேசுவை நான் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இவரை இரட்சகராக மீட்பராக அனுப்பினார் என்பதை வெளிப்பாடு பெற்றவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகினாலே இவருடைய ரத்தம் தான் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இவர் மூலமாக தான் பிதாவிடத்தில் நாம் போக முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும், பரிசுத்த ஆவியை பெற முடியும் என்கிற பாக்கியத்தெல்லாம் அவர் அறிந்தபடினாலே அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு சபைகளும் ஊழியக்காரர்களும் வெட்கப்படுகிறார்கள். அவர் நாமத்தை சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். வெட்கப்படக்கூடாது. எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சுவிசேஷத்தை சொன்னதினாலே ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஒருவனுக்கு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்பு உண்டாகிறது, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆகினால் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். இது தேவ பலனாக இருக்கிறது. கெட்டு போவதற்கு இது பைத்தியமாக தோணும். சிலுவையிலே மரித்த இந்த இயேசுவை பிரசங்கிக்கும் போது இந்த உலக மக்களுக்கு மாம்சத்தின்படி அவர்கள் அறிந்திருப்பார்கள்னா அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் வெட்கமாக இருக்கும். இந்த சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லும்போது, இயேசு எனக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லுகிற கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு அது தேவ பலனாக இருக்கிறோம். இல்லைன்னா இந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி தொங்கின இந்த இயேசு மூலமாக எப்படி எனக்கு ரட்சிப்பு வந்தாகும்? இவரே மரித்து விட்டாரே, இவரே ஜீவனை கொடுத்துட்டாரே, அழிந்துட்டாரே, இவரால் எனக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகும் என்பது அவனுக்கு பைத்தியமாக தோணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஜீவனை கொடுக்க, தன் ஜீவனை கொடுக்க தான் வந்தார். அந்த ஜீவனை தேவன் கொடுத்தாதான் மீட்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் இந்த உலகம் மீட்படையும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எந்த மாட்டுடைய ரத்தமோ ஆட்டுடைய ரத்தமோ மனிதனுடைய பாவத்தை போக்காது. எந்த மனுஷனுடைய ரத்தம் என்ன பண்ணாது? மனிதனுடைய பாவத்தை போக்காது. பரிசுத்தருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பரிசுத்தமாக இல்லை. அவன் ஆணும் பெண்ணுமா சேர்ந்து பிறக்கப்பட்டவன். ஆகினாலே பாவம் செய்யாத பூமியில் ஒரு மனிதனும் இல்லை. எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். ஆகினால் தான் தேவன் ஏற்ற காலத்திலே இயேசுவை இந்த பூமியிலே ஸ்திரீ இடத்திலே பிறக்க வைத்தார். அவர் ஸ்திரீயின் வித்தாயிருப்பார் என்று ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுகிறதே. அவர் ஆணோடு கூட பெண்ணோடு கூட சேர்ந்து பிறக்காமல் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். இந்த பூமியிலே பரிசுத்தராய் வாழ்ந்து அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் தான் இந்த பூமியிலே பாவ மன்னிப்பை
உண்டாக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன் உண்டாகும்படியாக இந்த பரிசுத்தர் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினதினாலே இவருடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷனுடைய பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிற ரத்தம் இந்த இயேசுவின் ரத்தம். இந்த ரத்தத்தின் மூலமாக அநேகர் மீட்படைகிறார்கள். இவர் சிலுவையை சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசிக்கும் போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவன் பரலோக ராஜ்யத்தில் போகிறான். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? பாவத்தை மன்னிப்பதற்காக, பாவியை நேசிக்க. ஆமே. எல்லாரும் ஏகமாக கெட்டு போனார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் நீதிமான் இல்லை. ஆண்டவர் மனிதர்களை நீதிமானாக்க வேண்டும் என்றால் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். நீதி அறியாத மனிதனை நீதிமான் ஆக்க வேண்டும் என்றால் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும். பாவம் அறியாத அவரை பாவமாக்கி, நீதி அறியாத உன்னை என்னையும் நீதிமான ஆக்குவதற்காக அவருடைய நீதியை உனக்குள்ளே வைத்து உன்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையிலே அவர் மேல் வைத்து ஆண்டவர் அந்த பாவத்தை பார்க்காதபடிக்கு நம்முடைய நீதியை கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்கும்போது அவர் பாவத்தை எல்லாம் மனுகுலத்தை எல்லா பாவத்தையும் சிலுவையிலே தொங்கி சுமந்தாராம். அப்போது அவர் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் மேல் பாவங்கள் வைக்கப்படும் போது அவர் முகங்கள் அன்னைக்கு மறைக்கப்பட்டது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பிதாவாகிய தேவன் இயேசு பிதாவை நோக்கி கொண்டே இருந்தார், பிதாவை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது பாவங்கள் அவர் தலைமையில் வைக்கப்படும் போது இந்த பூமியிலே கார் இருள் உண்டாயிற்று. தேவனுடைய கண்களுக்கு அவர் மறைக்கப்பட்டார். அப்போதுதான் சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு இமை பொழுது நான் கைவிட்டேன். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவம் செய்யாத அவரை, இயேசுவை பாவமாக்கி அவர் நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்ததினாலே, அக்கிரமத்தை சிலுவையிலே சுமந்ததினாலே நம்மை விடுதலை ஆக்கினார் பிதா. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு தண்டனைக்கு எல்லாம் நம்ம நீங்களாக்கி விடுதலை ஆக்கினார். எப்படி என்றால் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்கிற இந்த சுவிசேஷம் நாம் எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது இது தேவ பலனா இருக்கிறது. நாம் பாவியா இருக்கிற நம்ம தேவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இவரை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் பிதாவிடத்திலே நாம் போக முடியும். அல்லேலூயா. ஆகையினால் தான் நாம் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். வெட்கப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சுவிசேஷத்தை சொல்வதற்கு வெட்கம். பைபிளை தூக்கின்னு போய் நாலு பேருக்கு முன்னாடி சொல்வதற்கு இன்னைக்கு வெட்கப்படுகிறாங்க. சுவிசேஷத்தை இன்னைக்கு சொல்கிறதுக்கு இல்லை. சபைகளும் இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை. அன்றைக்கி அப்போஸ்தலர் காலங்களிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாங்க? பலமாக ரூபித்தார்கள், பலமாக சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவே அவங்க சுவிசேஷத்தை அறிவித்தது எப்படின்னா பலமாக சாட்சி கொடுத்தாங்க. சுவிசேஷத்தை தாராளமாக பேசினாங்க. வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, தேவாலயத்தை சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. வெக்கப்படலை. அடித்தாங்க, அப்போஸ்தலர் எல்லாம் அடித்தாங்க, பயமுறுத்தினாங்க, சிறையில் போட்டாங்க. ஆனாலும் மறுநாளில் அவங்க என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போய் தேவாலயத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், வீடுகள் தோறும் பிரசங்கித்தார்கள். இந்த நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதை ஒரு பாத்திரமாக எண்ணி சந்தோஷத்துடன் கூட சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், சந்தோஷமாக அறிவித்தார்கள், வெக்கப்படலை. நேற்று தான் அடித்தாங்களே, உதைச்சாங்களே, அது பயப்படல. கூப்பிட்டு கேட்குறாங்க, ரோமர்கள் அந்த ஆசாரிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா நேற்று தான் உங்களை அடின்னு அடிச்சுமே, உதைச்சுமே, இந்த நாமத்தை குறித்து நீ எவ்வளோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னமே, நீங்கள் இந்த மனுஷனுடைய ரத்தப்படி எங்கள் மேல் விழ பண்ணும்படியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பூமி முழுவதும் என்ன பண்ணீங்க? எங்கள் மேல் படி சாட்டிங்களே, நாங்கள் கொலை செய்தோன்னு சொல்கிறீங்களே இயேசுவை, எங்கள் மேல் ரத்த படி சாட்டிங்களே சொல்லி அங்கே என்ன பண்ணாங்க? மறுபடியும் பயமுறுத்தி என்ன பண்ணாங்க? அவர்கள் அடித்தார்கள், விரட்டி விட்டார்கள். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா.
இந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கும்போது எருசலேமிலே பெரிய மாற்றங்கள் உண்டாக்கப்பட்டது. இந்த 12 அப்போஸ்தலர்களும் சேர்ந்து எருசலேம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்து நசரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். வீடுகளிலே சபைகளிலே சொன்னார்கள். சீஷர் தொகை பெருகினது, வசனங்கள் பெருகினது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களையும் கொண்டு போனார் ஜனங்களை. பிலிப்பு, ஸ்தேவானை எல்லாம் கொண்டு போய் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்த போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். மந்தியா கூட்டம் கூட்டமாய் பட்டணங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு, கிராமங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவ கூட்டம் பெருகினது. அப்போது சவுல் என்கிறவன் எழும்பி இந்த மார்க்கம் அழிந்து போகிறது, யூத மார்க்கம் அழிந்து போகிறது என்று சொல்லி இந்த யூத மார்க்கத்துக்கு விரோதமாக கிறிஸ்துவர்களை ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அவர்களை சிறைப்படுத்த வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்காக விரோதமாக எழும்பினவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். சபையை துன்பப்படுத்தினவன், விசுவாசிகளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துவத்தை எதிர்த்தவன், இயேசுவை சொல்லக்கூடாது என்று மதத்தை குறித்து வைராக்கியமுடையவனாக இருந்தான். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. அவர் சந்தித்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டான். ஆண்டவரே என்று புரிந்துவிட்டது அவனுக்கு. யார் ஆண்டவர் என்று தெரிகிறது. நீ முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினம் என்பதை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். யாரு முள்ளின் மேல் உதைப்பது? கிறிஸ்துவர்களை, கிறிஸ்துவ மக்களையும் சுவிசேஷத்தை அறிவித்தவர்களுக்கும் விரோதமாக அவன் எழும்பி அடித்தது, சிறைச்சாலையில் போட்டது, சேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்தது. இந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்த போது ஆண்டவர் அவனை கண்டிக்கிறார், அவனை சந்திக்கிறார். அவன் மனமாற்றப்பட்டவனாக, ரட்சிக்கப்பட்டவனாக, அனனியா என்கிற சீஷன் மூலமாக பரிசுத்த ஆவி பெற்றவனாக, மனம் திரும்பப்பட்டவனாக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட போது இயேசுவே கிறிஸ்து என்று தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தான். அல்லேலூயா. இயேசு கடவுள் என்று தெரிந்தவுடனே அவன் தாமதிக்கல, சுவிசேஷத்தை அறிவித்தவனாக புறப்பட்டான். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு தேவ பலனா இருக்கிறார், ரட்சிப்பு உண்டாகும்படியாக இது தேவ பலனா இருக்கிறது. வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவித்தார், பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்தான்னா அர்த்தம், இயேசு பற்றி நம்ம சொல்லாமல், ரட்சகர் என்று ஆண்டவர் என்று நம்ம சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? மறுதலிக்கிறன்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது சபை. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் கடன்பட்டு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நான் கடன்காரன், யூதருக்கும் கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் மூடருக்கும் நான் கடன்பட்டு இருக்கிறேன். இந்த பாவ கடனை நான் எப்படி தீர்க்க முடியும்? ஒரு காலத்திலே சபையை துன்பப்படுத்தி அடித்து கொலை செய்தனே, இந்த பாவியும் கூட கர்த்தர் ரட்சித்தாரே, இந்த பாவிக்காக கர்த்தர் இறங்கினாரே, பாவிகளில் பிரதான பாவியாக என்னையும் கர்த்தர் என்னை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றிவிட்டாரே. ஆகினால் இந்த பாவ கடனை நான் எப்படி தீர்ப்பேன்? இந்த ராஜ்யத்து சுவிசேஷத்தை இயேசு குறித்து சொல்வதனாலே நான் எல்லாருக்கும் கடன்பட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவா இந்த மதம் பரவக்கூடாது, எவ்வளவா இந்த மதத்தை நான் எதிர்த்தனோ, கிறிஸ்துவத்தை எதிர்த்தனோ, அவ்வளவாய் நான் பாவம் செய்தேன். ஆகியா பாவிகளில் பிரதான பாவியாகி என்னையும் இயேசு ரட்சித்தாரே, மீட்டாரே. ஆகினால் நான் பாவ கடன் பட்டு இருக்கிறேன். இந்த இயேசு உலகமெங்கும் சொல்வதற்கு எருசலேம் முதல் எல்லிகிராம் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை அவர் பரப்பினார், சுவிசேஷத்தை அறிவித்தார். ரோமாபுரி மக்களுக்கும் கடிதத்தின் மூலமாக இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. வெட்கப்படாமல் ஊழியக்காரனாக இருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் நாம் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வெட்கப்படக்கூடாது. பேதுரு போல நாம் இருக்கக்கூடாது. பாருங்க, பேதுரு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போகும்போது, சிலுவையில் அறையப்படுகிற முந்தின நாளிலே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யார் உண்மை விட்டு பிரிந்து போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பிரிந்து போக மாட்டேன். யார் உன்னை மறுதளித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு சொன்னார், சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? 3 தரம் என்ன மறுதளிப்பேன்னு சொன்னான். இயேசு சொன்னார் போது அந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். வேலைக்காரி ஒருத்தர் வந்து சொன்னான், நீ அவனோட கூட இருந்த ஆள் தான் சொன்னான். எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாதுன்ட்டான். இன்னொரு வேலைக்காரி வந்து சொல்கிறான், நிஜமாகவே அவருக்கு எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டான். இன்னொரு ஆள் வந்து சொல்லும் போது, மெய்யாகவே உன் பேச்சு காட்டக்கூடிய நீயும் அந்த கல்யாண கூட இருந்த ஆள் தான் என்று சொன்னபோது சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கி விட்டான். அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது என்று சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
சூழ்நிலை பாருங்க, இயேசுவை மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தது. எதற்காக? பயம். இயேசுவை எனக்கு தெரியும் சொன்னால் என்னையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் அரைஞ்சிடுவாங்க என்ற ஒரு பயம். அவன் சொன்ன வார்த்தை என்ன? உம்மோடு கூட மறிக்கவும் நான் ஆயத்தம்னு சொன்னான். இப்போ இயேசு என்ன பண்ணுறான்? மறுதலிக்கிறான். இயேசுவோடு கூட சாப்பிட்டவன், இயேசுவோடு கூட மூணு வருஷம் ஊழியத்தில் இருந்தவன், எல்லா அற்புதங்கள் அடையாளம் செய்யும்போது கூட பார்த்தவன் எல்லாம் இருந்தான். தைரியமாக சொன்னதை நாம் பார்த்தோம். மாம்சத்தின் பலத்தினாலே நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு சேவலை கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் இயேசு என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சிட்டான், வெக்கப்படுறான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றபோது இதே பேதுரு என்ன பண்ணாரு? நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பிரசங்கித்தார். 3 தரம் மறுதலித்தவன் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடிய வல்லமை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமே. ஆனால் இயேசுக்கிட்ட வந்து 3 தரம் அவன் மன்னிப்பு கேட்டான். இயேசு சொன்னார், நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவர், உன் அன்பாக இருக்கிறோம். சிமோனே, நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவர், அன்பாக இருக்கிறேன். 3 தரம் என்ன பண்ணார்? நான் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவர், உமக்கு தெரியும் என்று சொன்னான். நீ அன்பாக இருந்த என் ஆடுகளை மெய்ப்பையாக 3 தரம் மறுதலித்தான். 3 தரம் நான் அன்பாக இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். 3 வருஷம் இயேசுவோடு கூட ஊழியத்தில் இருந்தான். 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்காக ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். நம்ம மறுதலிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி என்ன பண்ணணும்? தாராளமாக நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கிற கூட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சமுதாயம் நமக்கு என்ன நினைக்கும், எப்படி நினைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. பைபிளை தூக்குறது வெக்கப்படக்கூடாது. சுவிசேஷத்தை சொல்லுவதுக்கு வெக்கப்படக்கூடாது. இயேசு கடவுள் என்று சொல்வதற்கு வெக்கப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எந்த காலத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபை வெக்கப்படக்கூடாது. நம்ம தைரியமாக பைபிளை தூக்கின்னு போயிட்டு இயேசு ஆண்டவர் ரட்சகர்னு சொல்லுங்கள். அதனாலே நமக்கு பாடு வரும், துன்பம் வரும், உபத்திரம் வரும். நம்ம நேசிக்க மாட்டாங்க. இவன் என்ன மதத்தை பரப்புறான், ஜாதியை பரப்புறான் அப்படிலாம் சில பேர் பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. பரவாயில்ல, இயேசுக்காக அவமானப்படுவது நமக்கு நல்லது. இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போட மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று சொல்றாரு. நாம் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும். நாம் சுவிசேஷத்தை சொல்வதனாலே நமக்கு பல பாடுகள், உபத்திரம் வரும். அந்த உபத்திரத்தின் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம் சுவிசேஷத்தை நாம் தாராளமாக பிரசங்கிக்கணும். சுவிசேஷம் சொல்கிறீங்களே, சுவிசேஷனா என்ன? சுவிசேஷனா என்ன? இன்னைக்கு சபைகளில் நிறைய பேருக்கு சுவிசேஷனா என்னன்னு தெரியல. சுவிசேஷனா என்ன? எது சுவிசேஷம்? சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவோம்? சுவிசேஷனா நற்செய்தி. இந்த நற்செய்தி யார்? இயேசு தான் இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி நாம் எப்படி சொல்லணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 வாசிங்க. 1 5 வரைக்கும் வாசிங்க. 4 வரையும் வாசிங்க. இல்லைன்னா அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன சொல்ல வராரு அப்போஸ்தலனாகிய பவுல்? அன்றியும் சகோதரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? பிரசங்கிக்கிறேன். என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? மறுபடியும் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து மறுபடியும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அது என்ன சுவிசேஷம் என்றால், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிற சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருப்பீர்கள் என்றால், அவர் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்? நான் உங்களுக்கு பிரசங்கித்தது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா இருக்குமே. நான் என்ன சொன்னனோ அதன்படி நீங்கள் செய்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லைன்னா உங்கள் விசுவாசம் வீணாக போயிடும். மற்றபடி நாங்கள் சொல்கிற விசுவாசம் உங்களுக்கு விசுவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொன்னனோ அதை விசுவாசித்தாதான் ரட்சிப்பு உண்டாகும். இல்லைன்னா உங்கள் விசுவாசம் என்ன ஆகிடும்? வீணாகி போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்கிறாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், நான் பெற்றுக்கொண்டது என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னா அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பெற்றுக்கொண்டேன், நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கிறிஸ்துவிடத்தில் நான் எதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாரு பாருங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து. சுவிசேஷம் என்றால் என்னன்னா, கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆமென். இயேசு ஏன் மரித்தார் என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்? கிறிஸ்துவான நம்முடைய பாவங்களுக்காக.
நீ சொல்லலாம், நான் எந்த பாவமே செய்யலையே. சில பேர் சொல்கிறாங்க துணிகரமாக, நான் எந்த பாவமே செய்யலையேன்றாங்க. வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனும் இரக்கம் பெறுவான். நான் பாவமே செய்யலைன்னு எந்த மனிதனும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லா மனுஷனும் பாவம் செய்து மகிமை இழந்து போயிருக்கிறாங்க. அப்போது பாவிகளுக்காக இயேசு மரித்தார். இயேசு ஏன் மரித்தார் என்றால் பாவிகளுக்காக மரித்தார். அவர் பாவிகளுக்காக மரித்ததினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். சுவிசேஷத்தை நான் எப்படி சொன்னால், வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்தார். வேதம் என்ன சொல்லிச்சோ அது மட்டும் தான் மரித்தார். ஏதோ அவரே ஏதோ சிலுவையில் மரிக்கணும்னு மரிக்கல. பிதாவின் திட்டம், உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். மனிதன் இப்படி பாவம் செய்வான் தெரியும், பாவத்துக்கு சம்பளமாக, பாவத்தின் பரிகாரமாக இயேசு இந்த உலகத்துக்கு நான் அனுப்ப போகிறேன். அவர் மூலமாக அந்த உலகம் மீட்படைய போகுது. அல்லேலூயா. பாவங்களுக்காக இயேசுவை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அவர் ஏதோ பாவம் செய்து சிலுவை சுமக்கல. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காகவே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்தாராம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்தார். முதலாவது அவர் என்ன பண்ணாரு? வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். முதல்ல அதான் சுவிசேஷம். ரெண்டாவது, வேத வாக்கியத்தின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியத்தின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எப்படி வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டார்? தாவீது என்ன சொன்னார்? தாவீது என்ன சொன்னார்? என்னவோ சொன்னார், நிறைய சொன்னார். நான் என்ன சொல்றதுன்னா, அவருடைய ஆத்மாவை பாதாளத்தை விடப்படுவதில் என்றும் அவர் மாம்சம் அழிவை காண்பதில் என்றும் சொன்னாரா? அவர் தீர்க்கதரிசியாக இருந்து சொன்னாரே. அவர் யாரை குறித்து சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, அவர் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று தீர்க்கதரிசி சொன்னானே. அவர் அடக்கம் பண்ணப்படுவார் என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறத நான் பார்க்குறோம். இதெல்லாம் மற்ற அப்போஸ்தலர்லாம் இதை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லலை. ஆனால் பேதுரு அதை குறித்து அதிகமாக சொல்லலை. ஆனால் பவுல் இதை குறித்து திட்டம் தெளிவாக சொல்கிறார். வேத வாக்கியத்தின்படி இவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியத்தின்படி இவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்று வேத வாக்கியத்தின்படி அவர் செய்தார். தன் ஆத்மாவை அவர் பாதாளத்தை விடப்படுவதில்லை என்று சொல்லி தான் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, நாவியை உம் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்றாரு அதை குறித்து, தேவன் அவருடைய மரண உபாதி கட்டை அவிழ்த்து ஆவியானுடைய வல்லமையினாலே அவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இயேசுவை உயிர்ப்பித்தார். சுவிசேஷம் என்றால் என்ன? வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். வேத வாக்கியத்தின்படி இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லணும். சுவிசேஷம்னா என்னதுன்னா நம்ம தெரியணும். பாருங்கள், இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இதெல்லாத்தையும் நம்ம சொல்லி சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஜனங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ஆமே. இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இது என்மேல் விழுந்த கடமை, நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. இயேசு நமக்காக மரித்தது மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் மரித்தார் என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. கலாத்தியர் பட்டணத்திலே அந்த சுவிசேஷத்தை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கலாத்தியர் 1:8 வாசிங்க. 1:8 வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தை எல்லாம், வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து யாராவது ஒரு சொன்னாலும் அது சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை எல்லாமே வேறொரு சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னார். வேறொரு சுவிசேஷத்தை அங்கே சொல்லப்பட்டது. என்ன சுவிசேஷம் சொல்லப்பட்டது? வேறொரு சுவிசேஷம். நாங்கள் சொல்லாத வேறொரு சுவிசேஷம் என்னன்னா, அந்த கலாத்திய பட்டணத்திலே வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணாங்க?
மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாங்க, கடைபிடிச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை வைத்து என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன போதிச்சாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் விருத்த சேதனை பெறணும், மறுபடியும் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் பெறணும், 613 கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ளணும், சடங்காசாரம் இருக்குது, நமக்கு மத கொள்கை இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிச்சாதான் ரட்சிப்பு உண்டாகும். இயேசுவை விசுவாசித்தா மாத்திரம் போதாது, இதையெல்லாம் செய்தாதான் ரட்சிப்பு பூர்ணப்படும் என்று போதிச்சாங்க. அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் வானத்திலிருந்து ஒரு தூதன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவு தைரியமா சொல்றார் பாரு. சுவிசேஷத்தை குறித்து உத்தரவாதம் பெற்றார், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம் அது, என் மேல் இந்த கடமை என்று சொன்னா, நான் கடன்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னா, நான் வெட்கப்பட மாட்டேன், இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லணும், வேறொரு சுவிசேஷத்தை சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களை கலக்கினவன் யார்? இத்தனை சீக்கிரமா கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரித்தவன் யார்? அவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும் என்று பவுல் வைராக்கியம் உள்ளவரா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நான் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்க கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆச்சரியப்படுகிறாரு. இவ்வளவு சீக்கிரமா இந்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நம்பிட்டீங்களே, உங்க மனதை கலக்கிட்டாங்களே, உங்களை குழப்பிட்டாங்களே. கிறிஸ்துவுக்காக உங்களை வாழ நான் ஒப்பு கொடுத்தேன், நான் உங்களுக்காக என்ன பண்ணேன், கர்ப்ப வேதனைப்பட்டேன், உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்ப்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இப்போது வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நம்பி அந்த சுவிசேஷத்தை நம்பி புறப்பட்டுட்டீங்களே. இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கிறிஸ்துவுடைய கிருபையை விட்டு விலகி போயிட்டீங்களே, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள போகிறீங்களே, நியாயப்பிரமாணமாக உங்களை விடுதலை ஆக்கிடுச்சு, நியாயப்பிரமாணமாக உங்கள் சட்டத்திட்டங்களிலிருந்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் ஏன் போகிறீங்க? கிறிஸ்து தானே ரட்சகர், கிறிஸ்து தானே ஆண்டவர் என்று என்ன பண்ணுறாரு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. உங்களை சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. என்ன சொல்ல வராரு இங்க? வேறொரு என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை உங்களுக்கு கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னைக்கு புரட்ட மனதா இருக்கிற வேத போதகர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு எப்படி போதிக்கிறாங்கன்னா வேற மாதிரி போதிக்கிறாங்க. கிருபையை குறித்து தவறாக போதிக்கிறாங்க. கிருபைனா பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி இன்னைக்கு போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். நீ எவ்வளோ வேணா தப்பு செய், எவ்வளோ வேணா பாவம் செய், ஆனால் கிருபை உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபை பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் தான் கொடுக்கப்படலை. கிருபை பாவம் செய்வதற்கு செய்யக்கூடாதபடி தடை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆமே.